நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய முதல் செமிகண்டக்டர் சிப்பை அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில், அதாவது தொடக்கத்திலே லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட சப்சிடரி கம்பெனியான கெய்ன்ஸ் செமிகான் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் இந்த சிப்செட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் உடனே 3 நானோமீட்டர் 4 நானோமீட்டர் இல்லை 3 நானோமீட்டர்லேருந்து 7 நானோமீட்டருக்குள்ளே இருக்கிற இப்போதைக்கு டிமாண்டில் இருக்கிற அந்த ப்ராசஸரை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்காதீங்க. அவங்க ரிலீஸ் பண்ண போறது 28ல இருந்து 90 நானோமீட்டருக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்குது. இது மெயினா எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குலாம் இந்த மாதிரியான சிப்செட் வந்து யூஸ் ஆகும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சிப்செட் தான் நம்ம சொல்லணும். அதாவது காசு வாங்கிட்டு நம்ம வந்து செஞ்சு தரோம் வேற ஒரு நிறுவனத்துக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம வந்து இஸ்ரோல ஒரு 32 பிட் ப்ராசஸர் பயன்படுத்திருக்கோம். அது வந்து விக்ரம் அப்படிங்கிற மாதிரி, விக்ரம் 32 பிட் ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முறையா நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்திற்கு சப்ளை பண்ண போறோம். அதற்கான அக்ரிமெண்ட்டும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் வந்து இருக்கான். அந்த யூஎஸ் பேஸ்டு கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆல்பா அண்ட் ஒமேகா செமிகண்டக்டர். ஸோ அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம வந்து சப்ளை பண்ண போறோம் இந்த சிப்செட்டை. இஸ்ரோ தயார் பண்ணியிருந்த அந்த 32 பிட் ப்ராசஸர் எந்த இடத்துல தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா இஸ்ரோ செமிகண்டக்டர் லேபரேட்டரி இது சண்டிகர்ல இருக்கு. ஸோ அங்கதான் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது SCL அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்ம்லயும் சொல்றாங்க. அதே மாதிரியே இவங்க இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இல்ல கெய்ன்ஸ் செமிகான் அதோட சப்சிடரி கம்பெனி தான். கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன கம்பெனிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபரா இருந்தா நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப இந்த சிப்செட் இருக்கு இல்லையா, அதாவது கெய்ன்ஸ் செமிகான் தயார் பண்ணக்கூடிய இந்த சிப்செட் இது எந்த பகுதியில தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா சனந்த் அப்படிங்கிற மாதிரி குஜராத்ல ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அங்க ஓசாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனத்துல தான் அதை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம்னு சொல்லலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த சிப்செட்டுக்கான பேரே ஓசாட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. இதுக்கான விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் 1வதுல இருந்து தான் நம்ம 10வதுக்கு போக முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்த உடனே 3 நானோமீட்டர் 2 நானோமீட்டர் அதாவது அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கு நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம 28ல இருந்து ஒரு 90 நானோமீட்டர் உள்ள ஒரு சிப்பை முதல்ல நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம். அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது, அதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மென்மேலும் அதுல வந்து முன்னேறலாம். ஏன்னா நிலாவில் அமெரிக்கா வந்து எப்பயோ லேண்ட் ஆயிட்டாங்க. நம்ம ரொம்ப லேட்டாக தான் லேண்ட் ஆனோம், ஆனால் மாசா லேண்ட் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராயன் ப்ராஜெக்டை நம்ம எவ்வளவு அஃபோர்டபுளாக முடிச்சிருந்தோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அமெரிக்கா வந்து பண்ணாங்கன்னாக்கா அவங்க வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நிறைய நிறுவனங்கள் ஏகப்பட்ட காசை கொட்டி ரிசர்ச் மேலே ரிசர்ச்சாக பண்ணிட்டே இருக்காங்க. பட் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டியை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு சார்ந்த அந்த விஷயங்களை பயன்படுத்தி எந்த அளவிற்கு விலை குறைவாகவும் மலிவாகவும் சிம்பிளாகவும் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜில நம்ம வந்து மாசா டெவலப் ஆகும்ங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. இது வந்து எப்படி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு, அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு பிறகு அடுத்த சில நாட்கள்ல, குறிப்பா 2026 ஜனவரி அந்த தொடக்கத்துலன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 லட்சம் சிப்ஸை நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுவோம். அந்த மாதிரியான அந்த மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டெக்னாலஜிலாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து முதல் படி. இதுக்கு பிறகு அவங்க எவ்வளவு வேகமா அடுத்தடுத்த படிகளை எட்டுறாங்க. அண்ட் இந்த டெக்னாலஜில, அதாவது அக்டோபர் மாசம் இது வந்து முதல் வாரத்துல லான்ச் ஆன பிறகு இது எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு, இது எந்த அளவுக்கு திறன்பட செயல்படுது, அதுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது தொடர்பான ஒரு விஷயத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இதற்கிடையில நேற்றே ஒரு நியூஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். GST தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். GSTல ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு எண்ட் யூசருக்கு இதனுடைய பர்பஸ் வந்து கரெக்டா கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். கார் மாதிரியான ஐட்டம் அண்ட் பைக் மாதிரியான ஐட்டம் இதுலலாம் வந்து பிரச்சனை கிடையாது. அதுலலாம் எனக்கு தனித்தனியா லிஸ்டே வந்திருந்தது, எந்தெந்த மாடலுக்கு எவ்வளவு பிரைஸ் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த FMCG செக்டார் இருக்கு இல்லையா, அதான் நம்ம யூஸ் பண்ற இந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த பல்பொடி, அது இல்லாம பவுடர், இந்த மாதிரியான இந்த சிம்பிளான விஷயங்கள், இந்த ஆயில், கோகனட் ஆயில், ஷாம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்.
ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய அளவில் நமக்கு வந்து பெனிஃபிட்டை கொடுப்பாங்கங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை. ப்ரைஸை வந்து கண்டிப்பாக அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். 5 ரூபா விற்கிற ஒரு பொருளை அவங்க வந்து 4 ரூபாய்க்கு குறைப்பாங்க, இல்லை 4 ரூபாய்க்கு குறைப்பாங்க, இல்லை 4 ரூபா 80 காசுக்கு குறைப்பாங்கன்னு நம்ம வந்து நம்ப முடியாது. 5 ரூபாய்க்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளடைவில் அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எண்ட் யூசருக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் அவங்க வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீலுக்கும் டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீலுக்கு ஒரு டிமாண்ட் வந்து இந்தியா கிட்ட இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து தெரிய வருது. ஜிஎஸ்டியோட 56வது கவுன்சில் கூட்டம் நேற்று முன்தினம் வந்து நடந்தது. ஸோ அதில் தான் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்லாப்ஸா இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5%, 12%, 18% அண்ட் 28% அப்படிங்கிற மாதிரி 4 வகையில் அவங்க வந்து வரி வந்து விதிச்சிட்டு இருந்தாங்க. அதுல அந்த 28% இருக்கு இல்லையா, அதுல அந்த டொபாக்கோ மாதிரியான ஐட்டத்துக்குலாம் பிளஸ் செஸ்ஸுன்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரியம் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செஸ் இல்லாம 40%க்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது 40% அப்படிங்கறத அவங்க வந்து ஸ்டாட்டிக்கா வந்து வைக்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 5%, 12%, 18%, 28% இருந்ததை இப்ப 2 ஸ்லாபா, அதாவது 4 ஸ்லாபா இருந்ததை இப்ப 2 ஸ்லாபா குறைச்சிருக்காங்க. அதுதான் இங்க வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. அது வந்து 5% and 18%. ஸோ இதனால பாத்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்களுக்கு விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி அந்த எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு மட்டும் விலை குறையுமா என்னங்கிறது வந்து கேள்விக்குறி தான். அதை வந்து அந்த நிறுவனங்கள் தான் வந்து என்னன்னு சொல்லணும். அண்ட் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் நியூஸ் வந்த பிறகு ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா நேற்று பீக்ல போயிட்டு இருந்தது, நல்ல ஏற்றத்தை கண்டுட்டு இருந்தது. பட் சடனா பாத்தீங்கன்னாக்கா கீழே விழுந்தது. இது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியுது, ஏன்னு தெரியல. பட் என்ன சிக்கல்னு தெரியல. பட் இன்னுமே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்குது. ஏஐயோட வரவுனால ஐடி இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ப்ரெஷர்ல இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒரு செல்லிங் ப்ரெஷரை பார்க்க முடியுது. எல்லா கம்பெனிஸ்லயும் அந்த ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை நம்மளால வந்து பார்க்க முடியுது. சரி, அது தொடர்பா நம்ம அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் வந்து வேற ஒரு டிபேட்ல. இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால எந்தெந்த கார் மாடல்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் குறையும் குறையலாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு லிஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை பார்த்து தான் சொல்ல போகிறேன். மாருதி சுசுகி ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த மாடலுக்கு 28% முன்னாடி வந்து ஜிஎஸ்டி இருந்திருக்கு. இப்போ வந்து 18% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 47,000 ரூபா, 45,000 ரூபாயிலிருந்து 47,000 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் மாருதி சுசுகி ஷிஃப்ட் டிசைர் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி 28%லேருந்து 18% டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதனால அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 45,000லேருந்து 47,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. ஹுண்டாய் கிராண்ட் அதோடைய அந்த விலையில் பார்த்தீங்கன்னாக்கா 43,000 ரூபா வரைக்கும் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் டாடா டியாகோ அந்த வண்டிக்கு 50,000 வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. டாடா நெக்ஸான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சுமார் எஸ்யூவி கூட. ஸோ இது வந்து அந்த 40% டேக்ஸுக்கு வரல. ஏன்னா 37 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் அந்த 40% டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து தப்பிச்சுக்கிச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கிட்டத்தட்ட 80,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ரியல் டைமில் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ன்னு நான் சொன்ன உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. செப்டம்பர் 22க்கு பிறகு தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இப்போ ஹூண்டாய் கிரெட்டா மாதிரிலாம் வண்டி இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி 28% அந்த டேக்ஸ் இருந்தது, ஜிஎஸ்டி இருந்தது. அது இல்லாமல் ஒரு 15% செஸ் இருந்தது. இப்போ 40% தான் போட்டிருக்காங்க. செஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம். அதில் கவர்மெண்ட் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது சொல்கிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால அந்த காருக்கும் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. முன்னாடி 43% இருந்தது, அதாவது 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 15% இது சேர்த்து 43% இருந்தது அதோட டேக்ஸ். இப்போ வந்து 40% ஆயிருக்கு. ஸோ 3% ரிடக்ஷன் இருக்கு. அதே மாதிரியே மஹேந்திரா தார், மஹேந்திரா ஸ்கார்பியோ, இவை தவிர்த்து நம்ம இனோவா இருக்கு இல்லையா, இனோவா கிறிஸ்டா, ஸோ இவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5லேருந்து ஒரு 10% ப்ரைஸ் ட்ராப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கணிப்பு. பட் ரியலாக இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது வந்து அது நடைமுறைக்கு வரும்பொழுது தான் தெரியும். இப்போதைக்கு இது நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பூஸ்டாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்த நிலை இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதற்கு காரணம் கூட இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மாக இருக்கலாம். ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் 3வது வாரத்திற்கு பிறகு இல்லை 4வது வாரத்தில் இருந்து தான் இந்த மாதிரியான அந்த விலை குறைப்புலாம் வந்து நடைமுறைக்கு வருங்கும் போது
இப்போ மக்கள் வந்து பொருட்கள் வாங்குறதுங்கிறது வந்து குறைஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு கார் வாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு பைக் வாங்க பிளான் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதை தள்ளி போடுவாங்க. ஸோ இதனால் கூட இந்த மந்தநிலை வந்து ஏற்பட்டிருக்கலாம். எனிவே இப்போதைக்கு இந்தியன் எக்கனாமிக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இல்லை, ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸாக இல்லை. அதாவது இந்த நியூஸ் வந்து நம்மளுடைய அந்த சடனான ஒரு க்ரோத்தை பூஸ்ட் பண்ணலை, ட்ரம்ப் டேரிஃபையும் இது வந்து காம்பன்சேட் பண்ணலை அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியுது. வருங்காலத்தில் நம்மளுடைய அந்த எக்கனாமி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வந்தது கொஞ்சமாவது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அது வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது இது தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக் ரிலேட்டட் விஷயங்களை பேசிட்டு வரோம். இப்போ நம்ம கெய்ன்ஸ் டெக்னாலஜி, கெய்ன்ஸ் செமிகானை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எக்கனாமி சம்மந்தமான விஷயத்தையும் ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். ஸோ அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. இப்போ அடுத்த வீடியோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராவல் மாதிரி, சும்மா நம்ம சென்னைக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு படம் பார்க்குற மாதிரி, இல்லை ஏதாவது போய் சாப்பிட்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஒரே மாதிரி நம்ம டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாகவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம எக்கனாமி ரிலேட்டடாகவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃபுட் ரிலேட்டடாகவே நம்ம எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஒரு ட்ராவல் ரிலேட்டடாகவே நம்ம எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இடையே மாறி மாறி தான் கண்டென்ட் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.